ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசை அந்த ரோகிணி இருக்காங்களே அவங்க எல்லாத்துலேயும் கிளவராக இருப்பமா இப்போ என்ன நீ ஃப்ளவராக மாறிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்ன பண்ணுறது, அப்படியே வந்து ஊற்று ஊற்று பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா ஊற்று பார்க்காதம்மா ரொம்ப வெக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இல்லை அது ஒரிஜினல் நகை தான் சொல்லிட்டு நம்ம சிட்டி சொன்னது நம்பி நான் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வித்யாட்ட ஃபோன் பண்ணி அமௌண்ட்டு கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தா பார்த்துடி சிட்டி விற்கிறது கண்டிப்பாக அது ஃப்ராடாக தான் இருக்கும்னு அந்த பொண்ணு எவ்வளவோ அலாரம் அடிக்குது. ஆனால் இந்த பொண்ணு மண்டையில் அது ஏறவே இல்லை. என் மாமியார் என்னை திட்டுறதுக்கெலாம் காரணம் இந்த நகை இந்த பணம் தானே, அதை கொண்டு போய் அந்த அம்மா கழுத்தில் போட்டுவிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏம்மா சொந்த செலவில் சூனிய வைக்கிற வேணானா கேட்குறியா, அவனே ஃப்ராடு நகையை மட்டும் தள்ள பார்க்குறான். அந்த நகையை நீ வாங்கிட்டு போய் போட்டினா நீ ஆல்ரெடி ஃப்ராடுன்னு நம்புற உன் மாமியாருக்கு உறுதியாகவே நீ ஃப்ராடுன்னு முடிவாயிடும். ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மீனா இருக்காங்களே அவங்க போயிட்டு அந்த போலீஸ்கார் என் புருஷனை விட்டுருங்க போலீஸ்காரன்னு கெஞ்சுறாங்க. கடைசியில் பார்த்தா விட முடியாது, விடாதீக விட்டு கொள்ளுக அப்படிங்கிற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருக்குது. கடைசியில் அழுதுகிட்டே வெளியே வந்தவங்க அந்த ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும் போது 2 பேர் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதை விட்டு கேட்டுட்டாங்க. என்னன்னு பார்த்தா அதாவது வீணா அந்த டிரைவர் மேலே பழி போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் கேட்டவங்க அந்த பெரிய அதிகாரி வந்தோடனே என் புருஷன் மேலே தப்பு இல்லை நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னவங்க. கடைசியில் பார்த்தா உங்கள் பொண்ணாக இருந்தால் அப்படி பண்ணுவீங்களா, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பிட்டை போட கடைசியில் சென்டிமெண்ட்டுக்கு மயங்காதவன் இந்த உலகத்தில் எவன்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சென்டிமெண்ட் வாழ்க ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அவர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாருங்க. பிரேக் பிடிக்காம தான் அப்படி ஆயிடுச்சு. அருண் தேவையில்லாமல் இப்படி பழி போடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்க சொன்ன உடனே முத்துக்கு ஒரு யோசனை போகுது. எல்லாரும் ஒன்று யோசிக்கிறாங்க. அருண் பழிவாங்க நினைக்கிறா அது வேற விஷயம். அந்த பிரேக் ஒயரை கட்டானது யாரு, ரீசன் யாரு, அதான் சாவி நம்ம வீட்டிலேருந்து போலன்னா எப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனைலேருந்து எப்படியோ வெளியே வந்ததுக்கு சந்தோஷம்.